அந்த கும்பகோணத்தில் போக்குவரத்து கழகம் நல்ல பெரிய கழகம் பிஆர்சி இருந்தது, இருக்குது இப்பயும். இதில் பாருங்கள், இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் 2 ரயில் ஜனசதாப்தி வந்துட்டு இப்போ தான் போகுது. அடுத்த 5 நிமிஷத்தில் டே எக்ஸ்பிரஸ் வந்துட்டு போகுது. ஒரு நகர பேருந்து கூட இதில் வரலைங்க. குறைஞ்சது இங்கே ஒரு 200 ஆட்டோ நின்றுட்டுருக்கு. வெய்ய நேரமாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ரேட்ஸு சொல்ல முடியல. பெட்ரோல் விலை அவங்களுக்கு 100 ரூபாய் தாண்டி விற்குது. அதனால் அவங்கள கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க வாயில் வந்தபடி ரேட்டு கேட்குறாங்க. 100 ரூபான்னா கட்டுப்படி ஆகலைன்னு கேட்குறாங்க. டாக்ஸி ஆட்டோஸ் தான் நிறைய போயின்ட்டுருக்கு. முடியாதவங்க 100 ரூபா 200 ரூபா கொடுக்காதவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து போடிகிட்டே போகிறாங்க. போக்குவரத்து கழகம் பலமுறை இதேமாரி போட்டிருக்கேன். இதை கேட்குறவா பார்க்குறவாளாவது போக்குவரத்து கழகத்தோட நாளைக்கு தெரிகிற வரைக்கும் இதை அவளுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கணும். அவளுக்கு தனியாக நம்பர் தெரியல. நான் தனியாகவும் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். இந்த போகிற டவுன் வண்டியெல்லாம் திருச்சியில் பாருங்கள், அத்தனை டவுன் வண்டியும் நகர பேருந்து ஃபுல்லாக வந்து ரயில்வே ஸ்டேஷனை டச் பண்ணி தான் போகுது. இங்கே இட வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நல்ல இடம், இப்படி போய் உள்ள ரவுண்டாக அடிச்சுட்டு வரலாம். இருக்கிற 2 வாழை மரங்களையும் வெட்டியாச்சு அழகுக்காக. ஆனால் ட்ரெயின் வரமாட்டேங்குது. ட்ரெயினுக்கு வந்தால் பஸ் ஏற்றின்னு போகிறதுக்கு அது 10 ரூபாயோட போய்டும். டிக்கெட்டு மினிமம் 5 ரூபா 7 ரூபாயெல்லாம் வேண்டாம், 10 ரூபா வச்சாலே பஸ் ஸ்டாண்டு எல்லோரும் போவாங்க. இது கொஞ்சம் போக்குவரத்தில் மேலாளரோ, அதுக்கு மேலே சீனியர் மேலாளரோ, அதுக்கு ரீஜனல் யார், திருச்சியா தஞ்சாவூரா, யார் இருக்காளோ ஆக்ஷன் எடுக்கணும். திருச்சியில் நடக்கிற போது இங்கே ஏன் நடக்கக்கூடாது? பாருங்கள், மெயின் ரோட்டில் பஸ் எல்லாம் போகுது. இங்கே உள்ள வந்து இந்த நேரத்துக்கு ஒரு 4-5 வண்டி, எல்லா வண்டியுமே இங்கே விடலாம். ஒரு ரவுண்டு இப்படி விட்டு போகலாம். அது என்ன காரணம்ங்கிறது தெரியல. இன்னும் விடுறது இன்னி வரைக்கும் பல வருஷமாக கோரிக்கை வச்சுட்டுருக்கு. நன்றி.